மலேசியாவை ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்றுவதற்கு தாம் முயல்வதாக கூறப்படுவதை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ மறுத்துள்ளார். திட்டமிட்டே அப்படி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. எனவே அது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் குறித்து போலீசில் புகார் செய்யப்போவதாக ஹனாயோ சொன்னார். அத்தகைய வீடியோக்கள் தேசிய போலீஸ் படை முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ மூசா ஆசானுக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கில் தமக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றார் அவர். மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக தாம் மாற்ற முயல்வதாக மூசா ஆசான் அவதூறு பரப்பியதாக ஹனாயோ தொடுத்த வழக்கை முன்னதாக உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அம்முடிவை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் செல்லவிருப்பதாக சிகாம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹனாயோ உறுதிப்படுத்தினார். ஆனால் மேல்முறையீடு செய்ய தமக்குள்ள உரிமையை கேள்வி எழுப்பி தாம் இஸ்லாத்துக்கு எதிரானவர் போன்றதொரு தோற்றத்தை ஏற்படுத்த வாட்ஸ்ஆப்பில் அவதூறு வீடியோக்கள் பரப்பப்படுகின்றன. குற்றச்சாட்டுக்கள் முற்றிலும் தவறானவை. இஸ்லாத்தை தேசிய மதமாக அங்கீகரிக்கும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு காலமும் செயல்பட மாட்டேன் என ஹனாயோ தனது ஃபேஸ்புக் பதிவில் கூறியுள்ளார்.